பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சாப்பிட போகிறேங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. உப்பெல்லாம் நான் எதுவுமே செக் பண்ணல. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே தான், உப்பெல்லாம் சரியாக தான் இருக்குது. இனிமேல் வந்து சாப்பாட்டில் வந்து கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து பீட்ரூட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய இப்போ வந்து உடம்புல ரத்தம் இல்லை, கண் வந்து சீக்கிரமாக மங்கலாயிடுது. இந்த பசங்கள்லாம் செல்ஃபோன்லாம் ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதனால அந்த மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டுருக்கேன். நேற்று வந்து கேரட், அதாவது பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து சரி ஒரு கேரட்டை போட்டு, கேரட்லாம் விலை அதிகம்தான், இருந்தாலும் 2 கேரட் வாங்கிட்டு வந்துட்டு, ஒரு கேரட்டும் ஒரு குக்கும்பரும் வந்து பாப்பா வந்து சேலட் செஞ்சு சாப்பிடுவான். அதனால வந்து அதை வச்சுட்டேன். ஒரு கேரட்டும் ஒரு உருளைக்கிழங்கும் போட்டு நம்ம வந்து வெஜிடபிள் ரைஸ் பண்ணியாச்சுங்க. எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த குழம்பு அதெல்லாம் செய்கிறதோட இந்த மாதிரி 1 பாட் ரைஸ் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வச்சுட்டாக்கா தொட்டுக்க மட்டும் நல்லா இருக்கணுங்க. தொட்டுக்க மட்டும் நல்லா வச்சுட்டாக்கா பசங்க வந்து எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்ருவாங்க. கால் ரொம்ப வலியாக இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம். இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தூங்கினதும் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெயினாக இருக்கிறனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தூங்கிட்டேன் நான். சரிங்க, நான் சாப்பிட்றேன். வேலையை போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.